நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேல இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல, சின்னதா ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க. இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். 832 மீனவர்கள் 832 மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்றாங்க. அப்ப மோடிஜி ஆட்சி வந்த பிறகு எத்தனை பேரை 6 பேரை தூக்கு தண்டிலிருந்து மீட்டவர் மோடிஜி அவர்கள். அங்கு கைது செய்யப்பட்டவுடன் உடனடியாக விடுவிக்க சொல்வது மோடிஜி அவர்கள். ஒரு மீனவ சகோதரர் கூட மரணமடையவில்லை இந்த 12 கால ஆட்சியில். Do you have data with you, Vijay? Do you have it? ஒரு உன்னத தலைவரை இழிவுபடுத்தாது. அதுக்கப்புறம் சொல்றாரு கச்சத்தீவை மீட்டு தாருங்க என்றாரு. ஐயா, கச்சத்தீவை தார வந்தது யாரையா? 1974ஆம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பண்டார நாயக்காவோட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தம் போடுறதுக்கு காரணம் அன்று திராவிட முன்னேற்ற ஆட்சி, கலைஞர் ஆட்சி. கலைஞர் குரல் கொடுத்திருந்தால் இது நடக்கக்கூடாது, இது ஒரு பிடி மண்ணை நாங்கள் கொடுக்க தயாரில்லை என்று சொல்லியிருந்தால் அன்று கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்திருக்க மாட்டார்கள். ஆனால் ஒருவர் அது கொடுக்கக்கூடாது என்று குரல் கொடுத்தவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அடல் பிஹாரி வாஜ்பாய் பாராளுமன்றத்தை சொன்னார், இது கொடுக்கப்படக்கூடாது என்று சொன்னார். Do you know this information, Vijay? Do you know this information? வாஜ்பாய் அவர்கள் அதை தடுக்க முயன்றார்கள், கலைஞர் அவர்கள் கொடுக்க முயன்று கொடுத்து விட்டார்கள்.